Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 75 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பீக்கு ஏறான கன் பாயிண்ட்ல லாக் பண்ணால கேபி கிட்டயுமே அங்க போட்டு தள்ளினாலே ஒரு சோல்ஜர் அவங்கிட்ட இருக்க கன் எடுத்து ஏறான பாயிண்ட் பண்ண சொல்லுவா. நம்ம பையன் ஸ்டைலா பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டுட்டு நின்னுட்டு இருப்பானா, தம்பி கைய மேல தூக்கும்பா, தூக்கலன்னா என்ன பண்ணுவேன்பா, வேற என்ன படால்னு சுடுவேன், அதுக்கப்புறம் உன் மண்டைக்குள்ள இருக்க மூளை ஃப்ளோர்ல வந்து விழும், ஓகேவா, நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு கூட டைம் இருக்காது, உன் பாடியை தான் நான் அள்ளிட்டு போகணும், என்ன சுடட்டுமான்னு மிரட்டுவான். ஏறான அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்ல, ஒன்னா சுடு, அப்படி சுட முடியலன்னா ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு சொல்லு, அப்படி நீ சொல்றதெல்லாம் நான் மதிக்கலன்னா உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்பான். அது உன்னோட மூளை வெளியில வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுக்கலான்னு கன்னை பாயிண்ட் பண்ணுவா. எரன் கான்பிடண்டா இருப்பான், உன்னால என்ன சுட முடியாது, ஏன்னா ஃபவுண்டிங் டைட்டனை கொல்றதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது, உனக்கு கிடைச்ச ஆர்டரே ஜஸ்ட் நீ தூக்கிட்டு வர மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா அப்படி இல்லைன்னா நீ டைட்டனா மாதிரி என்ன சாப்பிட்டு அந்த பவரை நீ எடுத்துக்கணும், கரெக்ட் தானே அப்படின்ட்டு கன்னுல போய் முட்டிட்டு நிப்பான். முடிஞ்சா சுட்டுக்கன்னு. உடனே கேபி பயந்து போய் அவன் மண்டைக்கு எய்ம் பண்ணுவான். பீக்கு கூட தங்கிட்டு இருக்கான், ஆனா கேபி விட்டான்னா சுற்றுவா, அதனாலேயே அவளை கண்ணை கீழே இறக்க நீர்வா. என்ன சுட்டா உனக்கு தான் ஆபத்து, நீ மட்டும் இல்லாம உங்க குடும்பமே அழிஞ்சிரும்னு மிரட்டுவானா. உடனே அவளும் வேற வழி இல்லாம சரி ரைட்டுன்னு கைய தூக்கிடுவா. ஏன்னா இப்ப அவளால அவனை சுடவும் முடியாது, டைட்டனா மாதிரி அவனை சாப்பிடவும் முடியாது, ஏன்னா அப்புறம் அவனும் டஃப் கொடுப்பான். எதுக்கு இந்த வேண்டாத வேலை, எப்படியும் நான் உள்ள வந்தப்பவே என்னோட ஃபுட் பிரிண்ட்டை வச்சு டைட்டன் ஒண்ணு வந்திருக்குன்னு நீ கண்டுபிடிச்சிருப்ப, நான் தெரியாம உள்ள வந்ததான் நினைச்சேன், சரி பரவாயில்ல, ஆனா நான் வந்ததுக்கும் உன்னை சுடாம இருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, நீ மட்டும் ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ணினா உன்னால கண்டிப்பா மார்லேவை தோக்கடிக்க முடியும், உன்னால வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த உலகத்தை நீ பகச்சிக்க மாட்ட, அப்படி இருக்கும்போது ஃபவுண்டிங் டைட்டனை தவிர வேற ஏதாச்சும் பவர்ஸ் இருக்கா அவங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா அவங்கிட்ட டீல் பேச ஆரம்பிப்பாளா. இப்படி அவ பேசுறத கேட்டுட்டு கேபி பயங்கரமா ஷாக் ஆயிருவா, என்ன இவ அப்படியே பல்ட்டி அடிக்கிறாளேன்னு. உடனே கேபி கிட்ட கன்னை கீழே போட சொல்லுவான், ஏன்னா அவசரப்பட்டு பீக்க சுட்டு தள்ளிட்டான்னா அதுக்காக. ஏறன்னு அதெல்லாம் ஓகே, நான் அப்படி இந்த உலகத்தையே வின் பண்ணாலுமே உன்னோட கோல் என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த எல்டியன்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீ பண்ணணும், அதுதான் அவளோட ஒரே மோட்டோ. அண்ட் அவளோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா இன்டர்மென்ட் ஜோன்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களையும் ஃப்ரீ பண்ணணும். அவ வாரியரா மாறினதே அவங்க அப்பாவுக்கு ஒரு ப்ராப்பரான மெடிக்கல் கேர் இருக்கணுங்கிறதுக்காக தான், ஏன்னா அவளுக்குன்னு இருக்கிறது அவங்க அப்பா மட்டும்தான். இப்ப அவரை ஓரளவுக்கு நல்லாவே பாத்துக்கிட்டாங்க, ஏன்னா இவ வாரியரா மாறி இருக்கால. ஆனா கவலை என்னன்னா சீக்கிரமாவே பீக்கும் செத்துருவால, அது ஒண்ணு மட்டும்தான். அதனால இவரு சாகருக்கு முன்னாடி எல்டியா மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு பிரைட்டான ஃபியூச்சரை ரெடி பண்ணி கொடுத்துட்டான்னா அவரு சந்தோஷமா இருப்பாரும்பா. அதுக்காக கண்டிப்பா மார்லேவை நம்ம நசுக்கணும், என்னால என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் உனக்கு பண்றேன், மார்லேவை காலி பண்றதுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை நான் எதிர்த்துன்னு அடிக்க தயாரா இருக்கேன், என்னால முடியும்னு வெறிகுண்டு சொல்லுவா. அந்த டைம் கேபி பார்த்துட்டு, பீக்கு நோக்கு ஒரு மேட்ரு தெரியுமா, ஜீக்கு தான் மார்லேவோட அட்டாக்குக்கே மாஸ்டர் மைண்டு, அந்தாலே ஏன் இப்படி பண்ணான்னு தெரியாம நான் மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருக்கேன், இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம இப்ப எதுக்காக தான் போராடுறோம், இந்த உலகத்துக்கு நம்ம நல்ல எல்டியன்ஸ்னு தெரிஞ்சா அவங்க நம்மள ஃப்ரீயா விட மாட்டாங்களா, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், நீயும் இப்ப ஜீக் மாதிரியே துரோகி ஆயிட்ட, கொய்யால உன்னை இங்கே நான் சுட்டு கொல்லல, இப்பவே உன்னை போட்டு தள்ளுறேன்ட்டு கண்ணை எய்ம் பண்ணுவாளா. அவ இவளையும் பிரெயின் வாஷ் பண்ணுவா. நல்லா யோசி கேபி, நீ மார்லியனா இல்ல எல்டியனா, என்னவா இருக்க ஆசைப்படுறேன்னு உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம நான் ஒரு நேர்மையான மார்லியன் அப்படின்னு யோசிக்காம சொல்லுவா. இல்ல கேபி இல்ல, நம்ம எல்லாருமே சப்ஜெக்ட் ஆஃப் ஹியூமர்ஸ் தான், அந்த உண்மையில இருந்து நம்மளால என்னைக்குமே தப்பிக்க முடியாது, நம்ம என்னதான் நம்மள மார்லியன் அப்படி எப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் என்னைக்குமே டைட்டன்ஸா மாற முடியும், அதனால இந்த உலகம் என்னைக்குமே நம்மளை ஏத்துக்காது. அது மட்டும் இல்லாம ஃபோர்ட் ஸ்லாவால பாத்தி இல்ல நம்ம சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு, அதுலயே தெரிய வேண்டாம் டைட்டன்ஸோட பவர்லாம் ஈஸியாவே அடி வாங்கிக்கிட்டே வருது, என்னைக்கு மார்லே மக்களுக்கு நம்ம யூஸ் இல்லைன்னு தெரியுதோ அன்னைக்கே நம்ம எல்லாத்தையுமே கொன்றுவாங்க, நீ என்னதான் நம்ம நல்லவங்கன்னு வெளியில போய் சொன்னாலும் நம்மள கண்டிப்பா அவங்க சும்மா விடவே மாட்டாங்க, விடுறதுக்கான பர்சன்டேஜும் ஜீரோ தான், எப்ப நம்மளால போராட முடியுமோ அந்த டைம் போராடி நம்மள நம்ம காப்பாத்திக்கணும் கேபி அப்படின்ட்டு அவட்ட பேசிட்டு இருக்கும் போதே நம்ம இறனு கையில அப்படியே ரத்தத்தை ஒழுக விட்டுட்டு, நீ எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவேன்னு ப்ரூவ் பண்ணி காமி, இல்லனா போட்டு தள்ளிடுவேன்னு டைட்டனா மாற ரெடியா நின்னுட்டு இருப்பான். அவன் நாங்க உள்ள வந்த காம்ரேட்ஸ் எல்லாம் யார் யாருன்னு உனக்கு காமிக்கிறான்பா, அது எப்படின்னு கேட்டா ரூஃப் டாப்ல வச்சு காமிக்கிறான்பா, ஏன்னா அங்க இருந்து யார் யாரெல்லாம் எங்க இருக்காங்கன்னு ஈஸியா பாயிண்ட் அவுட் பண்ண முடியும்ல, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல டைட்டனா மாறுறது ஈஸி, அதனால இறனு சரி ஓகே நீருவான். அதே நேரம் இங்க ஜெயில இருக்க நம்மளுக்கு எல்லாம் பதறிட்டு இருப்பாங்க, அதாவது உண்மையான அவங்க நோக்கமே எல்டியன்ஸ்ல அடுத்து இனி குழந்தைங்க பிறக்க கூடாது, அப்படி பிறந்தாதானே அவங்க கஷ்டப்படுறாங்க, அதை நிறுத்தணுங்கிறதா ஜீக்கோட பிளான். அதுக்கப்புறம் டைட்டன்ஸ்
டைட்டன்ஸுங்க மொத்தமா இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சிருங்க, அதுவும் படிப்படியா பீஸ்ஃபுல்லா. அப்படின்னு இது எப்படி பீஸ்ஃபுல்னு சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் ஆஃப் ஹியூமர்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல வயசானவங்க மட்டும் தானே கடைசியில டிஃபெண்ட் பண்ண இருப்பாங்க. அப்புறம் எங்களை நாங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்றது? நீ நினைச்சிட்டு இருக்கியா அவங்க எங்களை சும்மா விடுவாங்கன்னு? உடனே போட்டு தலை தான் பாப்பாங்க லூசும்பா. ரம்லிங் டைட்டன் இருக்க வரைக்கும் அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம்பா. அது மட்டும் இல்லாம ஹிஸ்டோரியாக்கு ஒரு குழந்தை பறக்க போகுது. சோ அது ராயல் பிளட் தான். அந்த குழந்தைகிட்ட ஃபவுண்டிங் டைட்டனை கொடுத்துட்டா ரம்லிங் பவரை வச்சு எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்கன்னு இந்த உலக நாடே இவங்களை பார்த்து பயந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன 13 வருஷம் கழிச்சு ராஜவம்சமும் காலி. இதெல்லாம் நடக்கிற விஷயமானு கேட்டா கண்டிப்பா நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்குது. அதுல முக்கியமான ஒண்ணு இந்த டைட்டன்ஸுங்க தான். பல்லாயிரம் வருஷமா இருக்கிற இந்த ஒரு பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா அது ஜீக் அண்ட் எரனால மட்டும்தான் முடியும். ஹியூமனிட்டி எப்ப அழியும்னு என்னால கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா டைட்டன்ஸால அழியறத நம்ம தடுக்க முடியும். அதை மட்டும் இவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டாண்டு காலத்துக்கு நம்ம ஜீக் அண்ட் எரன் பிரதர்ஸ பத்தி தான் இந்த உலகமே பேசும். சொல்ல போனா அவங்க இந்த உலகத்துக்கே ஒரு லெஜெண்டா மாறுவாங்க. சொல்ல போனா செத்ததுக்கு அப்புறமும் அவங்க கடவுளாவே ஆயிருவாங்க. ஹியூமனிட்டியை காப்பாத்தின கடவுளும்பா. இதெல்லாம் கேட்டுட்டு அர்மீன் கதறி கதறி அழுவானா. ஏன்டா என்ன ஆச்சுறான்னு கேப்பா. ஒண்ணு இல்லமா, நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா யோசிக்கிறீங்க. சொல்ல போனா நீ பேசினது என் ஹார்ட்ட டச் பண்ணிடுச்சுப்பா, டச் பண்ணிடுச்சு அப்படின்னு ஒண்ணு அவளுக்கு சந்தோஷம். பரவாயில்ல, நான் பேசினது உன் ஒருத்தனுக்காச்சும் புரிஞ்சுதேன்னு. அந்த டைம் எலனான்னு ஒருத்தன் கதறிக்கிட்டு வருவான். என்னடான்னு கேட்டா இன்வேடர் வந்துட்டாங்க, நம்ம எனிமீஸ் நமக்கு தெரியாம இங்க உள்ள சுத்திட்டு இருக்காங்க, அதுவும் கார்டைட்டனாமா மார்லேக்கு துரோகம் பண்ணிட்டாளா அப்படி இப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச நியூஸ் எல்லாம் வச்சு பேசிக்கிட்டு கியர்ஸ் எல்லாம் மாட்டி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரம் நைலோட குரூப் பாத்தீங்கன்னா அவங்களும் ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க. அவங்க எரன் என்னென்னலாம் சொல்லியிருக்கான்னு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில ஒரே சவுண்ட். என்னாச்சு, ஏதாச்சும் கலவரமானு கேட்டுட்டு இருப்பாரு. அதே நேரம் கேபியும் எலனாவையும் மாடி கூட்டு போவாங்களா. பீக்குக்கு டவுட், நீயும் நானும் இப்ப ஒண்ணு சேர்ந்தோம்னா அது சேஃப் தானா இல்ல வேற ஏதாச்சும் பஞ்சாயத்து வருமானு கேட்பான். நீ மத்தவங்க யார் யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்ற வரைக்கும் அந்த குட்டி பொண்ணோட சேர்த்து கைவிலங்க போட்டுதான் இருக்கணும். நீ திடீர்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனேன்னு வையி, உன் கூட இருக்க அவளுமே செத்துருவான்பா. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத, இவளுக்கெல்லாம் ஒன்னாகாதுன்னு சொல்லி கூட்டு போவா. போறப்போ கீழே இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன மார்லே சோல்ஜரா நம்ம கூட வந்து சேர்ந்துட்டாளான்னு பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ கேபி இறன்ட்ட, ஆமா ஃபால்கோ எங்கன்னு கேப்பா. ஒன்னும் கவலைப்படாத, அவனு இங்கதான் இருக்கான். என்ன ஜீக்கோட ஸ்பைனல் ஃப்ளூயிட கொஞ்சம் குடிச்சிட்டான், அதனால அவனை ரெடி பண்ணி ஜெயில போட்டிருக்காங்கன்னு ஒண்ணு. கேபி பதறுவா. எப்படி குடிச்சா என்னன்னு கேட்டா அதெல்லாம் அவனுக்கு தெரியல. ஆனா ஒயின்ல அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட் கலந்து இருந்துச்சாமா, அது தெரியாம வாய் வழியா உள்ள போயிருச்சு அப்படின்னு உடனே கேபிக்கு புரிஞ்சு போச்சு எப்போ ஒயின் அவன் வாய்க்குள்ள போச்சுன்னு. உடனே இது எல்லாம் என்னோட தப்புதான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. உடனே பீக் இருந்துட்டு, அப்படின்னா நீ ஜீக்கோட சேர்த்து அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிடையும் கொண்டு வந்திருக்க, உனக்கு தெரியுமா எதுக்கு ஜீக்கு அந்த எபிலிட்டி இருக்குதுன்னு? ஏன்னா அவரால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும், மற்றவங்க யாருக்குமே அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதாவது பீஸ்ட் டைட்டனாவே ஆனாலும் அதை பண்றது கஷ்டங்கிற மாதிரி சொல்லுவா. எனக்கு அவரை மீட் பண்ணும் போதே நல்லா தெரியும் அவர் அடுக்கடுக்கா போய் சொல்லிட்டு இருக்காருன்னு. அது எப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குரூப்புக்கும் உங்க குரூப்புக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடந்துச்சு. அந்த டைம் முன்ன பார்த்து அவர் சொன்னார் பாத்தியா ஒரு வார்த்தை, அது மட்டும்தான் எனக்கு உண்மையா தெரிஞ்சது. என்ன நம்பு ஏறனு, எனக்கு தெரியும் நீ எவ்வளவு பிரச்சனையில இருக்கன்னு, உன்னை காப்பாத்த கண்டிப்பா ஒரு நாள் வருவேன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பா மத்தவங்க கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா உங்ககிட்ட அவரோட சீக்ரெட் பவரை சொல்லியிருப்பாரு. லைக் எப்படின்னா ஃபவுண்டிங் டைட்டனை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஏதாச்சும். சோ அப்படி இப்படின்னு பேசி அவளும் என்னத்தையோ போட்டுவாங்க ட்ரை பண்றா. பட் எலனு வாயவே திறக்க மாட்டான். அந்த டைம் தான் டோரை திறந்துட்டு நம்ம எலனா வருவா. பரவாயில்லையே ஆடி எல்லாம் சிறைச்சிட்ட போல, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுகள்லாம் எங்கெங்க இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக அப்படியே முன்னாடி போவா. எலனா எரன்ட்ட, இவளை நம்பாத, அது சேஃப் இல்லம்பா. சொல்ல போனா எரனுக்குமே அவன் மேல நம்பிக்கை இல்ல, ஜஸ்ட் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான்பா. ஆமா நீ இப்ப ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ண போறது இல்லையா, ஜீக் எங்க இருக்காரு அப்படின்ட்டு எரன்ட்ட கேப்பா. சீக்கிரமா யூஸ் பண்ணுவேன், நீ முதல்ல மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு காமின்னு சொல்லிட்டு அவன் டைட்டனா மாற ரெடியா நின்னுட்டு இருப்பான். சுத்தி எல்லாம் பீக்குக்கு நேரா கன்னை எய்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கோக்குமாக்கு வேலை பண்ணான்னா செத்தா. கேபிக்கெல்லாம் நடுங்குது, என்ன நடக்க போதோன்னு. பீக் அவன் கைய புடிச்சுக்கிட்டு, ஒண்ணு கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு எனிமி எங்க இருக்கான்னு ஊருக்குள்ள காட்டுவான்னு பார்த்தா இதோ இங்க இருக்கான் அப்படின்ட்டு எரனை காட்டுவா. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவ்வளவு நேரம் அவன் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான்னு. அப்பதான் திடீர்னு கீழே பில்டிங்க ஒட்டச்சுக்கிட்டு ஜா டைட்டன் இருக்கு பாருங்க, அது அப்படியே பாஞ்சு வந்து நம்ம எரனை ஒரே கபா வரும். ஜஸ்ட் மிஸ்ல நம்மளால எஸ்கேப். என்ன கால் மட்டும் கடி வாங்கி ரத்தம் பீச்சுக்கிட்டு அடியும். எல்லாம் மிரண்டுட்டாங்க. சொல்ல போனா இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் என்ன நம்ம பையன் டைட்டனா மாறுவான். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா இந்த பில்டிங்ல தான் ஜெயில எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்க டைட்டனா மாடி மேல மாறி ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா கீழே அதிராது என்ன நடக்குதுன்னு எல்லாம் வாயை பழுதுகிட்டு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. சத்தத்தை கேட்டவனே கன்ஃபார்ம் ஆயிருச்சு டைட்டன்ஸுங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சுங்கன்னு. சோ ஏதாச்சும் எசக புசகாச்சுன்னா பில்டிங் எல்லாம் இவங்க மேலதான் இடிஞ்சு விழும். எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியல. அதே நேரம் கலியாடு அவங்க ரெண்டுத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான். கேபிக்கு சந்தோஷம்,
எனக்கு தெரியும் நீங்க துரோகியா இருக்க மாட்டீங்கன்னு. கொஞ்ச நேரம் என்னையவே நம்ப வச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு உடனே, என்ன கேபி என்ன போய் இப்படி நினைச்சிட்ட? நம்ம ஆளுகளை நானே மாட்டி விடுவானா? இதெல்லாம் நம்ம ஆளுகளை காப்பாத்துறதுக்கான ராஜ தந்திரமா? கவலைப்படாதேம்பா. அது இல்ல லூசு, நீ இனிமேட்டு மார்லேக்கு ஃபியூச்சரே ஒண்ணு இல்லவே இல்ல. நீயே அது எதுக்கு சொன்னேன்னு கேட்டா, கொஞ்சம் அங்க பாரும்பா. பார்த்தா மேல ஏர்ஷிப் வந்துகிட்டு இருக்கும். ஆக்சுவலா இவளுக்கு மார்லைன்ஸ் மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது. ஆனா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் மேல நம்பிக்கை இருக்குது. நான் அவங்கள நம்பி தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன், மார்லைன்ஸ நம்பி இல்லம்பா. இவங்க சிக்னலே ஸ்மோக் தான். கலியாடும் பீக்கும் அவங்க லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்மோக்கை வச்சு இவங்களுக்கு காமிச்சிட்டாங்க. ஃபவுண்டிங் டைட்டன் அங்கதான் இருக்குது. லிபரியோல அவங்க பண்ண காரியத்துக்காக நம்ம அவங்கள சம்பவம் பண்ணணும்னு உடனே இங்க நம்ம ரெய்னர் கொலவெறியோட லுக்கு விட, அங்க நம்ம இறனு வெறித்தனமா லுக்கு விட, வாடா ரெய்னர் இன்னைக்கு நீயா நானு பாத்துரலாம்பா. இனி இதுக்கப்புறம் சண்டை மண்டை உடையற அளவுக்கு நடக்க போகுது. அதுல யாரு ஜெயிக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.